நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடலாமா? என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 22 அதிகாரம் வசனங்கள் 9-13 வரை. நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்களில் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டொடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் என்னை விட்டு தூரம் போய் நான் உங்களை தண்டித்து இப்படிலாம் செய்து உங்களுக்கு எல்லாவற்றையும் இடித்து அதை தடுப்பாக்கி எல்லாம் உண்டாக்கி எதுக்காக பண்ணேன்னு சொல்கிறார். நீங்கள் என்னிடத்தில் வந்து அளவும் புலம்பவும் ரெட்டெடுத்தி சாம்பல்லே உட்காரவும் நீங்கள் அப்படி செய்வீங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஏற்படுத்தினேன். ஆனால் கர்த்தர் எங்களை கவனிக்க மாட்டான்னு சொல்லி நீங்களோ புசித்து குடித்து இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளை சாவும். இதெல்லாம் யார்? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இல்லை, அவர் கண்ணு இருக்கா பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் வேதனையோடு சொல்லுறார். எவ்வளோ ஒரு மனுஷன் புலம்புவது போல ஆண்டவரும் நம்மளை குறித்து புலம்பிக்கொண்டே இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் இப்படி தான் இருக்கோமா? நமக்கு கஷ்டங்கள் வேதனைகள் வந்தோடனே கடவுள்லாம் ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு கண்ணு இருக்கா, என்னைக்கும் இதில் கடவுள்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக இருக்குமா? அப்படியே அநேக வளங்களை அநேக காரியங்களை குறித்து சிந்திக்கிறீங்களா? கர்த்தர் ஒருத்தர் இருந்தால் நான் நல்லபடியாக தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் கர்த்தர் எதுக்காக இந்த கஷ்டங்களையும் தடைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் பலவீனங்களையும் நமக்கு ஏற்படுத்தினார் அவரே சொல்கிறார். என்னிடத்தில் வரணும், இடத்தில் வந்து அழணும், புலம்பணும், ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இதை தந்திருக்கிறாராம். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நெருங்குங்கள். கர்த்தரை விட்டு தூரம் போக காரியங்களை நம்ம விட்டு விலக்கி விட்டு நமக்கு வந்திருக்கிற கஷ்டங்கள் பலவீனங்கள் பாடுகள் இல்லாமைகள் மத்தியிலே அவரை நோக்கி அவரிடத்தில் கெட்டி சேருவோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா. காலை முதல் இம்மட்டுமா உடைய கரம், உடைய தயவுள்ள கரம், உடைய கிருபை எங்களை தாங்கினதையா நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தருகிறோம் கர்த்தாவே. தங்கள் பாடுகள் பலவீனங்கள் கஷ்டங்கள் மத்தியில் கர்த்தாவே உம்மை விட்டு பின்வாங்கி அன்றைய மற்ற காரியங்களை நோக்கி செல்லாதபடி கர்த்தாவே அப்பா அழுது புலம்பி உம்முடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளாய்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், கஷ்டங்களை விட்டு நீங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே பலப்படுத்துவீராக கர்த்தாவே. உம்முடைய கருத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.